ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கல்யாண வீட்ல எல்லாம் வத்த குழம்பு எப்படி ஃபேமஸோ அதே போல இந்த மோர் குழம்பு ரொம்பவே ஃபேமஸுங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மோர் குழம்பு பூஷணிக்காய், சௌ வெண்டைக்காய் போட்டு செய்யலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் போல பருப்பு, அரிசி, மல்லி எல்லாத்தையும் ஊற வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இப்ப மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதுலயே 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்குங்க. தேங்காவையும் சேர்த்துட்டு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதா 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்ப நம்ம மோர் சிலிப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மோரை சிலிப்பி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மோரை சிலிப்பிட்டேன். கட்டி இல்லாம நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அவ்வளவுதான், நம்ம மோரை அடிச்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். நம்ம வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறனால வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்கணும். அப்பதான் வலுவலுப்பு தன்மை இல்லாம நல்ல டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காய் வறுக்கறதுக்காக கடாயில ஆயில் சேர்த்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஹை ஃபிளேம்ல வச்சு வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யற போது குழம்புல வலுவலுப்பு தன்மை இல்லாம வெண்டைக்காய் சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காவை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காயோட நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது வெளியே எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெண்டைக்காவை 100% இதுலயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துறணும். குழம்போட சேர்த்தெல்லாம் நம்ம வேக வைக்க மாட்டோம். அதனால ஃப்ரை பண்ணும் போதே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் வெளியே எடுத்துறேன். அவ்வளவுதான், ஃப்ரை ஆன வெண்டைக்காவை அப்படியே எடுத்து வச்சிடலாம். குழம்பு ரெடி பண்றதுக்காக மண் சட்டியில 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க நார்மலான சன்ஃபிளவர் ஆயிலையும் செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேங்காவோட நம்ம பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால டக்குன்னு கெட்டிப்படும். அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, ஒரு 3 நிமிஷம் போல அடுப்புல அப்படியே வச்சிருக்கேன். இடையில கலந்து விட்டுக்கிட்டேன். நம்ம சேர்த்திருந்த தேங்காய், அரிசி பருப்பு எல்லாமே பாருங்க நல்லா கெட்டி ஆயிருக்கு. நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப நல்லா கெட்டி ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோடவே நம்ம சிலிப்பி வச்சிருக்கிற மோரை சேர்த்துக்கலாம். மோரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியமான கன்சிஸ்டன்சில வச்சோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே நொரக்கட்டுற அளவுக்கு அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, நம்ம மோர் குழம்பு அப்படியே நொரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுலாம். வெண்டைக்காய் சேர்த்து கொதிக்கவெல்லாம் விடக்கூடாது. மோர் குழம்பு கொதிக்கவே கூடாது. கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். நுர கட்டும் போதே இறக்கிடணுங்க. இப்ப வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கலந்துட்டேன். மீடியம் ஃபிளேம்லயே அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல வெண்டைக்காவை சேர்த்து அப்படியே விட்டுருந்தேன். அவ்வளவுதான், குழம்பு தயாராயிடுச்சுங்க. இப்ப ஸ்டவ் அணைச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நுர கட்டினதுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு மேல பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான மோர் குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இன்னுமே ஆறுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் கெட்டியாகும். அதனால இந்த கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. மோர் குழம்போட அப்பளம், வடகம், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம அல்டிமேட்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த கல்யாண வீட்டு மோர் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.